இன்றைக்கு ஆவியானவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ரிசரக்ஷன் டே, ரிசரக்ஷன் சண்டே, தேவன் இந்த உலகத்தில் வந்து சகலவற்றையும் அவர் சகித்து சகலவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்துவிட்டு அவர் வந்த நோக்கம், அவர் வந்த திட்டம் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்துவிட்டு அவர் மீண்டுமாக பரலோகத்துக்கு பிதாவினுடைய வலது வருஷத்தில் வீற்றிருப்பதற்காக அவர் திரும்பி போன அந்த நாள் தான் இந்த நாள். ஆமேன். ரிசரக்ஷன் டே. அல்லேலூயா. ரிசரக்ஷன் டே சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த தினம். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு ஆவியானவர் பேசப் போகிறது த பவர் ஆஃப் த ரிசன் கிரைஸ்ட். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை, அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சில மணி நேரங்கள் உயிர்த்தெழுந்த நம்முடைய தேவனுடைய பவர், வல்லமை, அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். உயிர்த்தெழுதல் ஞாயிறு கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடித்தளமாகும். உயிர்த்தெழுதலின் ஞாயிறு, அதாவது ரிசரக்ஷன் சண்டே வந்து கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தினுடைய என்னது ஃபவுண்டேஷன், அடித்தளமே அதுதான். ஏனென்றால் நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்பணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே ஒன்று தான் அப்படிம்பாங்க. நல்லா கவனிங்க, நம்முடைய தேவனுடைய அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கணும். அதுதான் கிறிஸ்டியானிட்டியினுடைய பேஸ், ஃபவுண்டேஷன். அதுதான். அதுக்கு மேலே தான் பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவ தான் அடித்தளம், அவருக்கு மேலே தான் நீங்கள் மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஸோ த ஃபவுண்டேஷன் பேஸே கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் ரிசரக்ஷன் தான். அவருடைய உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய ஃபவுண்டேஷனே, பேஸ். உயிர்த்தெழுதல் இல்லாமல் நமது விசுவாசம் அர்த்தமற்றதாக இருக்கும். ரிசரக்ஷனை இல்லாமல் நம்முடைய விசுவாசம் சொல்லுங்க இல்லை. அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன், வாசிக்கலாமா? கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா. நல்லா கவனிச்சிங்களா? கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நான் இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பிரசங்கம் விருதானா? ஒன்றுமில்லை, வேஸ்ட். இவ்வளவு சத்தியங்களை கேட்கிறது காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு சத்தியத்தை கேட்டு விசுவாசத்தில் வளருவதற்கான நோக்கமே Christ has been risen. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்புவதுதான் பிரசங்கமே. 2 நாளைக்கு முன்னாடி கேட்டோம் பிரசங்கம், என்ன தெரியுமா? கிறிஸ்துனுடைய சிலுவை பற்றின அந்த உபதேசம். என்னுடைய ரட்சிப்பின் விலை, கர்த்தர் என்னுடைய ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பினுடைய விலை மதிப்பு என்னங்கிறத நம்ம தியானிச்சோம். தீர்க்க தரிசனம், நோக்கம், பர்பஸ், ப்ராஃபசி, பர்பஸ், கிராஸ், சிலுவை அண்ட் காட்ஸ் பிளான் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் தான், சிலுவைக்கு அப்புறம் இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் தான் என்னது? உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதல் நிறைவேறிற்று என்பதை நான் விசுவாசிக்கிறது தான் என்னது? எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. பிரசங்கம் பண்ற பிரசங்கமும் வேஸ்டா போயிடும், நம்ம உட்கார்ந்து கேட்கறது வேஸ்டா போயிடும். இதுக்கு அடித்தளமே என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதல் தான். சொல்லுங்க, அடித்தளமே
அடித்தளமே உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் அடித்தளமே. அடித்தளமே. ஆனால் இயேசு மரணத்தை வென்றதால் நமக்கு நம்பிக்கை, புதிய வாழ்க்கை மற்றும் அவரில் வெற்றி கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை உண்டாகிறது. ஏனென்றால் அவர் சொன்னதை செஞ்சிட்டாரு. அந்த சொன்னதை செஞ்ச தேவனை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறபடினால் அவர் என் வாழ்க்கையும் செய்வார். அடுத்தது புதிய வாழ்க்கை. அவர் புதிய துவக்கத்தை துவங்கி விட்டு போனார். என்னன்னா, அந்த கல்லறையில் வச்சாங்க, வந்து பார்க்குறாங்க, ஒடியாடுறாங்க. காலையில் மரியாளும் சீஷர்களும் வந்து பார்க்கும் பொழுது அவர் அங்கே இல்லை. என்னடா எங்கே போனார்? இங்கே தானே கொண்டு வந்து வச்சோம். அவர் உங்களுக்கு முன்னாடி கலிலேயாக்கு அவர் போயிட்டார், உங்களுக்கு அவர் சொன்னது உங்களுக்கு நினைவில் இல்லையா அப்படின்னு தேவதூதன் கேட்குறான். எப்படிங்க? அவர் சொன்னதை செஞ்சிட்டாரு, உங்களுக்கு நினைவில்லையா? அப்ப புதிய வாழ்க்கை, புதிய துவக்கம், புதிய காரியம், வெற்றி. நான் என்னை யாரும் இங்கே அடைச்சி வைக்க முடியாது. வெற்றி. நான் பறந்துட்டேன். சொல்லுங்க. ஆமா, நான் எப்பயோ பறந்து போயிட்டேன்டா, என்னை இங்கே தேடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி புதிய வெற்றி, புதிய பாதை, புதிய நோக்கம், புதிய திட்டம், புதிய வழிவாசல்களை தருவதுதான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் 3 முக்கிய அம்சங்களை நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷனுடைய 3 முக்கியமான காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 3 things, 3 விஷயம் பார்த்துட்டு ஆண்டவரை விசுவாசித்து இன்னும் அதிகமாய் தேவ பலத்திலே நாம் ஓடுவோம். நம்பர் 1, உயிர்த்தெழுதலின் உறுதி. உயிர்த்தெழுதலின் உறுதி. நம்பர் 2, உயிர்த்தெழுதலின் வல்லமை. நம்பர் 3, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆணையிடுதல், கமாண்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், உயிர்த்தெழுதலுடைய உறுதி, the certainty of the resurrection. நம்பர் 1, உயிர்த்தெழுதலின் உறுதி. தேவன் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதற்கான உறுதி நமக்கு வேணும். வாசிக்கலாமா? மத்தேயு, நமக்கு தெரியும் வசனம், திருப்பி வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரம் 1-6 வசனத்தை வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 28 verse 1 to 6. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர், நல்லா கவனிங்க, காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர் போல் ஆனார்கள். அங்க செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது அந்த கல்லறைக்கு, ஆனா அவர்கள் எல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள். 5, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்பட வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட, நல்லா கவனிங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறியேன். எனக்கு தெரியும் நீங்க யாரை தேடி வந்திருக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் யாரை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதும் தெரியும். நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியும். அவர் இங்கே இல்லை. நல்லா கவனிங்க, அவர் இங்கே இல்லை. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நல்லா கவனிச்சீங்களா? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். திருப்பியும் ஆணித்தரமா அவன் வந்து சொல்றான், நீங்க நம்பலினாலும் வந்து அந்த இடத்தை பாருங்கள். நல்லா கவனிங்க, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய உறுதி இதுதான். சொல்லுங்க, உறுதி. அவர் வாழ்ந்த நாட்களில் 33 வருஷம் வாழ்ந்தாரு. அதில் 3 வருஷம் வரைக்கும் தான் அவருடைய ஊழியமே இருந்துச்சு. 3 வருஷத்தில் தான் எல்லா இடங்களுக்கு போனார். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவர் விசிபிளாக தெரியார். எல்லா கண்களுக்கு முன்னாக அவர் தெரிந்ததே இந்த 3 வருஷம்தான். அதுக்கு முன்னாடி அவர் அமைதியாக எங்கே இருந்தார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியாது, எப்படி இருந்தார் தெரியாது. ஆனால் இந்த 3 வருஷத்தில் அவர் எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய முகத்தை காட்டினார். எல்லாரையும் பார்த்தார். ஒரு ஜனங்களை கூட விட்டு வைக்கவில்லை, ஒரு ஜாதிகளை கூட விட்டு வைக்கவில்லை, ஒரு தேசத்தை கூட விட்டு வைக்கவில்லை. அவருடைய ஊழியம் மகத்துவமாக இருந்தது. எல்லா இடத்திலும் போய் அவருடைய உறுதியை அவர்
அடிச்சு சொல்லிட்டு வந்தார். அந்த உறுதியை எல்லா ஜனங்களுக்கிட்டையும் காட்டிட்டு வந்தார். அவருடைய அந்த உறுதி எல்லா ஜனங்களுக்குள்ளாகவும் விதைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சீஷர்களுக்குள்ளாக விதைக்கப்பட்டது, ஜனங்களுக்குள்ளாக விதைக்கப்பட்டது, ஜாதிகளுக்குள்ளாக விதைக்கப்பட்டது, எல்லா கோத்திரங்களுக்குள்ளாக விதைக்கப்பட்டது. எந்த இடத்துக்கு போனாலும் அவர் அந்த உறுதியை அவர்கள் இருதயத்தில் போட வேண்டும் என்று சொல்லி டாக்டரின்ஸ், சத்தியத்தை, ஓமைகளை, பேரபிள்ஸை, அற்புதங்களை எல்லாத்தையும் செஞ்சார், உறுதிப்படுத்தினார். 33 வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எந்திரி, அவங்களுக்குள்ள ஒரு உறுதியான வாழ்க்கை. குளம் கலக்குது, அவன் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நீ இதுக்கு மேல இங்க உட்கார்ந்துட்டே இருந்தீன்னா உட்கார்ந்துட்டே தான் கிடப்ப. அவன் கையை பிடித்து எந்திரி வா போ, உறுதியை கொடுக்கிறார் அவன் வாழ்க்கைக்கு. ஹல்லேலூயா. அவர் நடந்து போகிற வழிகள் எல்லாம் கொண்டு வந்து முடவர்கள், சப்பானிகளை, குருடர்களை வைக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை எல்லாம் கர்த்தர் சொல்லுங்க உறுதி. அவங்க இருதயத்தில் சொல்லுங்க ஒரு அடி அடிச்சு சொல்ல மாட்டீங்களே, அவங்க இருதயத்தில் ஒரு அடி அடிச்சு. நீங்க தானே இருக்கீங்க. ஆமென். அவங்க இருதயத்துல எல்லாம் ஒரு அடி சொல்லுங்க இம்பாக்ட். இம்பாக்ட் இம்பாக்ட்னா ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அப்படி அதிர்வை உண்டு பண்றது. அவர்கள் இருதயத்தில் ஒரு இம்பாக்டை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகைன்னு ஒருத்தன் இருந்தான், நிறைய விஷயம் பேசுறான். சகைன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் வாழ்க்கையில் ஒரு சொல்லுங்க அடி அடி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினான். மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், நேரம் வந்து இறங்கி வாடா கீழே. நான் உட்கார்ந்தது உமக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். ஓ வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட், எஸ், ஒரு உறுதியை கொடுப்பதற்காக, இம்பாக்ட் பண்ணுவதற்காக. ஆண்டவரே, நான் யார் யார்ட்டெல்லாம் வாங்கியிருந்தோம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். இம்பாக்ட். ஹல்லேலூயா. 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 ஒருத்தன் குருட்டு பையன் தான், குருட்டே. அவன் கண்களை திறந்த உடனே ஆண்டவர் கேட்கிறார், என்ன தெரியுது சொல்லு. அவன் சொல்றான், நிறைய மரங்களை பார்க்கிறேன் அப்படின்னா. மரமா? ஆமா, ஜனங்கள் எல்லாம் எனக்கு மரங்களை போல தெரிகிறார்கள். அவன் வாழ்க்கையில் ஒரு இம்பாக்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 38 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. நினைச்சுக்கிறோங்க, எத்தனை வைத்தியர்கிட்ட போனாலும் சொல்லுங்க ஒரு இம்பாக்ட். நம்ம வாழ்க்கையும் கர்த்தர் இப்படி கையை வச்சு இருதயத்தில் அவர் இன்னும் அங்குன்னு குத்தணும்னு விரும்புகிறார். ஆனால் நம்ம இன்னும் குத்தப்படலை. அப்படி அவர் குத்தி இருந்தாருன்னா என் இருதயம் கழண்டி என்னைக்கே விழுந்திருக்கும். நான் மனம் மாறி இருக்கணும். எப்படி? அப்படி ஒரு அடி அடிச்ச ஆண்டவர் இருதயத்தில் சொல்லியிருந்தாருன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்குள்ள ஒரு இம்பாக்ட் வந்திருக்கும், தாக்கம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு தாக்கம். நல்லா கவனிங்க, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனுடைய தகுதி என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வேண்டிய இம்பாக்ட். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் எதற்கு சர்ச்சுக்கு வருகிறீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி புரியுதா? எனக்கு நான் என்னன்னே சொல்லலை, ஆண்டவர் பற்றி பேசிட்டு இருக்கேன், என்னை பற்றி பேசலை. அவர் சொல்றாரு, தூதன் சொல்றான், நீங்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க உங்க வாழ்க்கையில் எதை தேடிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும் தெரியும். ஆனா நீங்க எங்க தேடணுமோ அங்க தேடாம, எப்படி தேடணுமோ அப்படி தேடாம, அவர் சொன்னபடியே அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. நான் சொன்னது செய்யாதனால தான் வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கேன். அவன் அழகா சொல்றான் பாருங்க, கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். நீ வந்து பாரு, அவர் அங்கே இல்லை, அவர் அங்கே இருக்க மாட்டார். நீ இங்கே தேடிட்டு இருக்கிற இந்நேரம் அவர் 200 கிலோமீட்டர் தாண்டி இருப்பார். அவர் அங்கே போய் சீஷருடைய வீட்டு கதவை தட்டிட்டு இருக்கிறாரு, வீட்டுக்குள்ளே போயிட்டார், பூந்துட்டாரு. இவன் இங்கே தேடிட்டு இருக்கிறான். இந்த அம்மா தலைதறிக்க ஓடுது, ஓடி போய் சொன்னாலும் அங்கெல்லாம் பயந்து நடுங்கிட்டு. நல்ல கவனிங்க, தேவன் சொன்ன தகுதி, தேவன் சொன்ன அந்த உறுதி, அந்த உயிர்த்தெழுதலின் உறுதி அவர்களுக்குள்ளே மறந்து விட்டது. அவர் சொன்னாது தெளிவாக சொல்லிட்டு தான் போனார், என்னைய சிலுவையில் அடிப்பாங்க,
மூன்றாம் நாள் நான் உயிரோடு இருந்து எதையுமே அவர் மறைச்சி வைக்கல, சொல்லாமல் இல்லை, எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் சொன்னதை எல்லாரும் மறந்துட்டாங்க. அதுதான் பெரிய 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 பிரச்சனை. அதுதான் தேவனுடைய திருவசனத்தை நாம் நிறைய நேரம் கேட்குறோம், கேட்காம இல்லை, கேட்குறோம், படிக்கிறோமோ இல்லையோ, பைபிள் படிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் சத்தியம் நிறையா கேட்குறோம், ஆனால் காதில் விழுகுது. ஆனாலும் அதை நான் உறுதியாக பற்றி கொண்டு அதிலே ஓடுவது இல்லை. சீஷர்களுக்கு கேட்கப்பட்டது, பிரசங்கிக்கப்பட்டது, ஜனங்களுக்கு கேட்கப்பட்டது, பிரசங்கிக்கப்பட்டது, உறுதியாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த உறுதியை அவன் சரியாக பிடிச்சிக்கிட்டு அந்த தேவனுடைய உயிர்த்தெழுந்த உறுதியை அவன் நினைவு வைத்து கொண்டு இருந்திருந்தால், அவர்கள் நினைவு வைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் இப்படி வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-8 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3-8 வசனத்தை வாசிக்க கேட்போமா? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து, நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். 12 பேருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு, நல்ல கவனிங்க, அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று பவுல் இதை கொரிந்து சபைக்கு அழகாக விவரிக்கிறார். புரியுதாங்க உங்களுக்கு என்னன்னு? கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து, அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து பவுல் கொரிந்து சபைக்கு பின்பு எழுதுகிறார். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் உறுதியை குறித்து சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய அந்த ரிசரக்ஷனுடைய இம்பாக்டை குறித்து அவர் எழுதுகிறார். எனக்கு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமாயிருக்கிறார். அவர் ஒவ்வொருத்தருக்கும் தரிசனமானார். அழகா போடுற பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் தரிசனமானார். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். பின்பு 500 பேருக்கும் அதிகமான சகோதரர் ஒரே வேளை தரிசனமானார். அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அந்த உயிர்த்தெழுதல அவர் உறுதியா தகுதியா சொல்றாரு. அவர் எனக்கு தரிசனமானாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் உயிரோடு இருக்கிற தேவன்கிறத அடிச்சு சொல்றாரு, இம்பாக்ட் பண்றாரு. இதை யாருக்கு எழுதுறாருன்னா கொரிந்து சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றாரு. ஐயா, கொரிந்து சபையே, எனக்கு தரிசனமானார், உங்களுக்கு தரிசனமாவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உயிர்த்தெழுதலுடைய தகுதி, அந்த உயிர்த்தெழுதலுடைய உறுதி. அந்த உயிர்த்தெழுதல் இம்பாக்ட் பண்ணுது. இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இருக்கிறோம் என்றால் தேவனுடைய விசுவாசத்தின் உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கையில் தான், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் தான் ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் பவுல் சொல்கிறது போல, என்னை போன்ற அகால பிறவிக்கும் கர்த்தர் தரிசனமாகிறார். ஆமேன். ரொம்ப கம்மியா இருக்கு, அப்ப தரிசனம் ஆகல போல. இன்றைக்கும் அதே இடத்துல நான் அந்த வார்த்தையை போட்டுக்கலாம், என்னை போன்ற அகால பிறவிக்கும் கர்த்தர் தரிசனமாகிறார். இன்னைக்கும். அப்ப உயிர்த்தெழுடைய உறுதி என்ன? அன்னைக்கு உயிர்த்தெழுந்ததோட நிக்கல, அவர் அன்னைக்கு அத்தனை பேர்த்துக்கு தரிசனமானதோட நிக்கல, பவுல் வரைக்கும் வந்துட்டாரு, அதோட நிக்கல. இன்றைக்கு வரைக்கும் தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு அனைவருக்கும் கர்த்தர் தரிசனமாய் கொண்டிருக்கிறார். அதுதான் உயிர்த்தெழுதலுடைய உறுதி. அப்ப தேவனை, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் நம்ம தான்.
நாம் இன்றும் கர்த்தரை தரிசனமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றும் கர்த்தரை உயிர்த்தெழுந்த தேவனை, அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் காட்டுகிற தரிசனங்களை பார்க்கிறோம். அவர் காட்டுகிற சொப்பனங்களை பார்க்கிறோம். அவர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளை பார்க்கிறோம். அவர் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கிறோம். அதன்படி நாம் நடக்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த தேவனுடைய உறுதி அதுதான். கர்த்தர் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாரா? அதுதான் ரிசரக்ஷனுடைய உறுதி. கர்த்தரோடு பேசுகிறாரா? அதுதான் ரிசரக்ஷனுடைய உறுதி. கர்த்தரோடு பேசுகிறாரா? அதுதான் உயிர்த்தெழுடைய உறுதி. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது, the power of the resurrection. the power of the resurrection, உயிர்த்தெழுதலின் வல்லமை. உயிர்த்தெழுந்த வல்லமை, தேவனுடைய வல்லமை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நல்ல கவனிங்க. நம்பர் 2, நம்பர் 1 உறுதி, நம்பர் 2 பவர், வல்லமை. நம்பர் 1 உறுதி, அந்த ஆணித்தரமா உயிர்த்தெழுந்த வல்லமை, உறுதியான வல்லமை வருது. உறுதி, வல்லமை. உறுதியாக நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். விசுவாசப்படினால தேவனுடைய வல்லமை எனக்கு வருகிறது. எப்படி வருகிறது? அந்த வசனத்தை பாருங்க, அழகர். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி, மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. சொல்லுங்க, மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. So that's power, that's called power, God's power. மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளே இருந்தால். அடுத்த லைன், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரில் உங்களில் வாசமாய் இருக்கிற. அழகா சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்க தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. செகண்ட் பாயிண்ட், அது உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை சாவுக்கேதுவான என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். சாவுக்கேதுவான என்னுடைய மென்டாலிட்டியை உயிர்ப்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? என்னன்னு, குருட்டுத்தனமான என்னுடைய இருதயத்தை கர்த்தர் சாவுக்கேதுவாக போய் கொண்டிருக்கிற, அதான் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் மனக்கண்ணை திறங்க. ஆண்டவரே எதை திறக்கணும்? மனக்கண். ஆமா, பவுல் சவுலாக இருந்த பொழுது நமக்கு தெரியும், சபையும் ஜனங்களையும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான், ஆண்டவர் பவுல் சவுலுடைய கண்களை அடிச்சிட்டார். அது 3 நாள் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. The resurrected God's word, இந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வார்த்தை யார்கிட்ட பேசிட்டு இருக்கு? சவுல்கிட்ட பேசிட்டு இருக்கு. சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற கர்த்தர் நானே. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? நீ துன்பப்படுத்துகிற கர்த்தர் நானு. உன் வாழ்க்கை சாவுக்கேதுவா போயிட்டு இருக்குது, ஆனா அது உனக்கு தெரியும். நீ ஜனங்களை துன்பப்படுத்திட்டு நீ ஏதோ ஜாலியா நீ இருக்கிறன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? நோ, நீ துன்பப்படுத்துகிற கர்த்தர் நானே. இப்ப செத்துட்டு இருக்கிற நீ, ஆனா நீ சாகிறது உனக்கு தெரியல. சாவுக்கு எதுவான உன் சரீரத்தை இப்ப நான் மாத்திரம் பாரு. அனனியா கிட்ட சொல்றார் ஆண்டவர், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு. அவன் சொல்றான், ஐயோ
அவன் இருக்கிறதுலே மோசமானவனே, போனோன்னே வெட்டிடுவானே. ஆண்டவர் சொல்கிறார், போ, நான் உன்னை அனுப்புகிறேன். இப்போ நேராக போய் சவுல் மேலே கையை வச்சு, ஐயா, உன் சாவுக்கு ஏதுவான உன் இருதயத்தை கர்த்தர் மாற்றுறார். சாவுக்கு ஏதுவான உன்னுடைய மென்டாலிட்டியை மாற்றுறார். உன் புத்தி மாறுது. இப்போ அல்லேலூயா வரல. ஆமாம், புத்தி மாறுதுன்னா அல்லேலூயா வராது. எப்படி? அப்படியே பழைய புத்தியிலேயே இருந்துக்கணும். சவுலே, இது வரைக்கும் உன் புத்தி துன்பப்படுத்துகிற புத்தி, இனிமேல் துன்பத்தை அனுபவிக்க போகிற புத்தியாக மாறப்போகுது உன் புத்தி. சபையை நெருக்கிட்டு இருந்த புத்தி இருதயம், இப்போ சபை ஒன்று நெருக்கத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு நீ மாட்டி அதில் அனுபவிக்க போகிற உன் இருதயம் மாறப்போகுது. நல்லா கவனிங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள வந்துச்சுன்னா அப்படி மாற்றணும். எப்படி? இப்படி மாறிடணும், தலையிலா. அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய வேலை. நாம் மாறலைனா, என் இருதயம் மாறலைனா, என் சிந்தை மாறலைனா, என் புத்தி மாறலைனா, உயிர்த்தெழுந்த தேவன் செத்து 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 4000 வருஷம் உயிரோட வந்தாலும் என் புத்தி அப்படியே இருக்குதுன்னா, அவர் வந்துட்டு 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 போனாலும் அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வேலை வல்லமை பிரயோஜனமே இல்லை. பிரயோஜனமே இல்லை. நம்பர் 2, தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நம்பர் 1, உயிர்த்தெழுந்த தேவனுடைய உறுதி. நம்பர் 2, உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை. வாசிக்கலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிச்சிங்களா? மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அவ்வளவுதான். அவருடைய வல்லமை எனக்குள்ள வந்துருச்சு. வந்து அந்த வல்லமை என்னையே மாத்திருச்சு, எனக்குள்ள இருக்கிறத மாத்திருச்சு. இனி எனக்குள்ள அந்த அந்த புத்தி வரக்கூடாது. அதே மாதிரி இருக்குதுன்னா நல்லா கவனிங்க. இனி மரணம், இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. அப்படின்னா என்ன? திருப்பியும் அந்த பழைய புத்தி எனக்குள்ள திருப்பி ஆண்டு கொள்வது இல்லை. நம்பர் 10 வாசிங்க 10. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஆமென். இப்ப நான் மரித்தது, என் புத்தி மரித்தது ஒரு தரம் தான். இப்ப என் புத்தி, நான் யாருக்காக வாழ போறேன்? பிழைத்திருக்கிறேன் தேவனுக்கென்று. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? இனி நான் அல்ல, சொல்லுங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். இனி நான் அல்ல, யார் இருக்கணும்? கிறிஸ்துவே. உயிர்த்தெழுந்த வல்லமையின் தேவன் எனக்குள்ள இருக்கிறாள். இனி நான் அல்ல, என் புத்தி அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55-57. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55-57 வசனம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமென். the power எனக்குள்ள வரணும். பவராவி எனக்குள்ள ஒரு பய ஆவி அணுகுவதில்லை. எப்படிங்க? அந்த பவர் எனக்குள்ள வரணும். சொல்லுங்க, அந்த பவர் எனக்குள்ள வரணும். உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை அது வந்துருச்சுன்னா சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும். அது என்ன பண்ணுது?
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். யாருனால? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. எனக்கு அழகா சொல்லப்படுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிறது. அப்ப கர்த்தர் விரும்புகிறது எனக்கு ஜெயம் கொடுக்கிறோம். என் வாழ்க்கை ஜெயம் பெறணும், என் குடும்பம் ஜெயம் பெறணும், என் ஊழியம் ஜெயம் பெறணும், நான் இருக்கிற பட்டணம். அதுதான் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யணும். தேவனுடைய வல்லமை கிரியை செய்யலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவனுடைய வல்லமைக்காக காத்திருக்கணும். சொல்லுங்க, தேவனுடைய வல்லமைக்காக காத்திருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே வல்லமையை கொடுங்க, வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. ஒரு பாடல் இருக்கிறது, வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே. மேல் வீட்டறையில் வேகமாக வந்தவரே. எப்படி? மேல் வீட்டறையில் 120 பேர். மேல் வீட்டறையில் வேகமாக வந்தவரே, அக்கினியாக இன்றே வாருமே. எப்படி? மேல் வீட்டறையில் வேகமாக வந்த அந்த வல்லமை அக்கினியாக இன்று எனக்கு வேணும். அப்ப அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை ஜனக்கூட்டத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. யாரோ வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கலை தொட்டு விட்டார்கள் அப்படிங்கிறார். சீஷர்கள் சொல்றாங்க, ரபி, போதகரே, ஜனக்கூட்டம் இவ்வளவு நெருக்கி இருக்கும் பொழுது எத்தனையோ பேர் உங்களைய இடிச்சிருப்பாங்க, அது எப்படி வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டதுன்னு கரெக்டா சொல்றீரு? அந்த தொட்ட வல்லமை எனக்கு தெரிஞ்சிருச்சு. நேரம் சத்தமா அல்லேலூயா ஆமென் சொல்லி இருக்கணும். இவ்வளவுதான் உங்க வல்லமையா? உங்க பவர் இவ்வளவுதானா? பசிக்குதா? பவர் இறங்கிருச்சா? சார்ஜ் இறங்கிருச்சா? நல்லா கவனிங்க, ரொம்ப யூனிக்னஸ், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒருத்தர் தொட்டாங்கிறத அவருக்குள்ள இருக்க அந்த வல்லமை அது அப்படி அடிச்சிருச்சு பாருங்க. அப்ப தேவனுடைய வல்லமைங்கிறது ஸ்பெஷல். அது எல்லா வல்லமையோடையும் கம்பேர் பண்ண முடியாது. எப்படி வேணாலும் அந்த வல்லமை கிரியை செய்யும். நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், எல்லாமே ஆச்சரியமா இருக்கும், மிராக்குலஸா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போயிருக்காங்க, அது ஒரு அற்புதம். நல்லா கவனிங்க, நான் ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்ப்பேன், எப்படி இந்த வல்லமை கிரியை செய்யுது பாருங்க. சிவந்த சமுத்திரத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, ஆஃப் த வே கிராஸ் பண்ணிட்டாங்க, முக்கால் கிராஸ் பண்ணிட்டாங்க. பின்னாடி அவன் துரத்திட்டு வராங்க. யாரு? பார்வோனுடைய சேனைகள் வருது, ரதங்களோடு குதிரைகளோடு வராங்க. ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த தண்ணியை கூட நடுவில் நிற்க வச்சிருக்க முடியும். இல்லைன்னா ஒரு தேவதூதனை நடுவில் போட்டிருந்தா அவன் நின்றுட்டானாவே ஒருத்தர்னாலையும். ஆமாம், ஏன்னா ஒரு தேவதூதன் நின்னனாலேயே ஒரு கழுதை நவர முடியல. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? கழுதையை போட்டு அடின்னு அடிக்கிறான், ஆனால் கழுதைக்கு தேவதூதன் நிற்கிறபடினால அதை மீறி போக முடியல. அப்போ ஆண்டவன் நினச்சிருந்தா ஒரு தேவதூதன் நிறுத்தியிருந்தா ஒரு மிகப்பெரிய காரியம் செஞ்சு. ஆனால் அவருடைய வேலை என்ன தெரியுமா? எதை வச்சு அடிக்கணுமோ அதை வச்சு தான் அடிப்பார். இப்போ அவன் ரதத்தை வேகமாக ஓட்டிக்கொண்டிருக்கிறான். கர்த்தர் அந்த ரதத்தினுடைய உருளைகளை அழுங்காமல் கழட்டி விட்டார். சிம்பிள் திங், அவ்வளோதான். எப்படி? யாரும் போய் ஓடுற ரதத்தை நிறுத்தி கழட்டி எல்லாம் விடலை. நல்லா கவனிச்சிங்களா? நிறுத்துறா அப்படி நிறுத்தி இந்த கழட்டி விடுற பாரு அப்படின்னு கழட்டியெல்லாம் விடலை. ஆண்டவே ரன்னிங்கில் இருக்கும் பொழுது அழுங்காமல் ஆண்டவர் ரதத்தினுடைய உருளையை கழட்டி விட்டார். அவ்வளோதான். இப்போ நல்லா கவனிங்க, உருளைகள் கலண்டரிச்சு வசனத்தை வாசித்து பாருங்கள். பார்வோனும் அவன் சேனைகளும் ரதங்களை மிகுந்த வருத்தத்தோடு நடத்தினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமாம், உருளைகள் கலண்டு விழுந்துருச்சு. வீலு வந்த வேகத்தில் எந்த மூலையில் போய் விழுந்திருக்கு உடஞ்சிருக்குன்னு தெரியாது. இப்போ அவன் குதிரையை போட்டு அடித்து
வீல் இல்லாத ரதத்தை இழுக்கணும்னா எப்படி இழுக்க முடியும்? தண்ணியில் இல்லை, அந்த அந்த மணல்ல இழுக்க முடியாது. வருத்தத்தோடு நடத்துகிறார். நல்லா கவனிங்க, தேவ வல்லமைங்கிறது தான். எங்கே எப்படி எதை வச்சு அடிக்கணுமோ அதை வச்சு அடிச்சிருவார். அதுதான் தேவனுடைய வல்லமை. மோசேவே ஆண்டவர் கோலை கொடுத்தாரு. அந்த கோலை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி போடணுன்னு அது பாம்பா மாறிடுச்சு. ஏன் ஒன்றுது மட்டும் தான் பாம்பா மாறுமா? இப்போ பாரு, நாங்களும் பாம்பா மாற்றுவோம் அப்படிங்கிற மேஜிக்கை இவனுக்கு செஞ்சானுங்க. யார்? பார்வோனும் அவனுடைய எல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படி தூக்கி போட்டாங்க. போட்டால் அங்கே இருக்கிற எல்லா கோலுமே பாம்பாவும் மாறிச்சு. ஆனால் அங்கே தான் ட்விஸ்டே ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? இப்போ பார் அப்படின்னு ஒரு வல்லமை. என்ன தெரியுமா? இதுவும் பாம்பு அதுவும் பாம்பு தான். ஆனால் இந்த பாம்பு அங்கே இருக்கிற எல்லா பாம்பையும் மூழ்கிருச்சு. இப்போ எங்கடா பாம்பு? நான் மட்டும்தாண்டா ஒரே பாம்பு. தேவ வல்லமை அதுதான். தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக ஒருத்தரும் நிற்க முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வல்லமையை சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தாரும். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி, முடிக்கல செய்தியை, கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தாங்கப்பா. உம்முடைய வல்லமையை எங்களை தாருங்கப்பா. எஸ் மை ஜீசஸ். ஆண்டவரே உம்முடைய வல்லமையே சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வல்லமை தாங்கப்பா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் சொல்லுங்க பார்க்கலாம். இரத்தத்தால், அந்த உயிர் தெளிந்த இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சொல்லுவோமா? பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை சொல்லுங்க பார்க்கலாம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. சொல்லுங்க, இன்றே இன்றே தேவை தேவா, இப்போ இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் சொல்லுங்க, கேளுங்க பார்க்கலாம். என் ஆவியை ஊற்றுவேன் என்று. மூப்பர் வாலிபர் மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஓ பொழிந்திடும் உன்னதத்தின் ஓ ரதல ரப ஷல ரப கல. ஆண்டவரே கேளுங்க பார்க்கலாம். பொழிந்திடும் ஓ ரியந்தலோ அரபகான அல ரப ஷல ரபோ ரீதலோ அரமா தீரி ரியந்தலோ. பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை சொல்லுங்க. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஓ உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை 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 எங்களுக்கு வேணும். ஓ ரீகா மாலா ரதானா ஷல ரியந்தலோ அரபகான ரியந்தலோ. பவர் 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 பவர், அந்த வல்லமை வேணும், அந்த வல்லமை வேணும், அந்த வல்லமை வேணும், அந்த வல்லமை வேணும். சொல்லுங்க ஆண்டவரே, அந்த வல்லமை வேணும்ப்பா. சொல்லுங்க, வல்லமை வேணும், வல்லமை வேணும், அந்த வல்லமை வேணும். ஆமென். ஹalleluya ஹalleluya. வல்லமை இருந்தா தான் எதையும் செய்ய முடியும். வல்லமை இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது.
சொல்லுங்க. வல்லமை இல்லாம ஒன்று செய்ய எனக்கு வல்லமை வேணும். எனக்கு வல்லமை வேணும். வல்லமை இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. வாசிக்கலாம். யோவான் 16 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கலாமா? ஜான் 16:33 33 வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நம்முடைய பிரச்சனையே என்னன்னா, உபத்திரவத்தை மேற்கொள்வது எப்படிங்கிறது நிறைய தெரியுதில்ல. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, இருக்கிற வரைக்கும் உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ எதுக்காக தெரியுமா அந்த பவர் தேவைப்படுது? உபத்திரவத்தை மேற்கொள்வதற்கு. எந்தெந்த உபத்திரவத்திலெல்லாம் நமக்கு வேண்டாமோ அந்த உபத்திரவத்தை நம்ம விட்டு நகுத்துறது தான் நம்முடைய வேலை, ஆண்டவருடைய பவரை கொண்டு. சில உபத்திரவத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார், சில உபத்திரவத்தை நானே இழுத்துக்கிறேன். பிரச்சனை அதுதான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் தெளிவாக சவுல்கிட்ட, சவுலே நீ நிந்திக்கிற கர்த்தர் நான். அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். இந்த உபத்திரவத்தை நீ இழுத்து வச்சுக்கிட்ட. இப்போ இந்த உபத்திரவத்தை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி இதை நகர்த்திட்டினா உன் வாழ்க்கையில் இந்த நீ தேடிட்டு இருக்கிற உபத்திரவம் இல்லை, கிறிஸ்துவின் பொருட்டு வருகிற உபத்திரவத்தை நீ சகிக்கிறதுக்கு நீ பழகிடுவ. நிறைய நேரம் நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தை பழகணும்னா முதல்ல தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு இந்த உபத்திரவங்கள் வழியாக கடந்து போகிறதுக்கு பழகி, எது தேவையான உபத்திரவம் எது தேவையில்லாத உபத்திரவங்கிறத புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத தலைவலி, சொல்லுங்க, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வயிற்றுவலி, தேவையில்லாத வயிற்று சொல்லுங்க, தேவையில்லாத வயிற்று, ஆமா, தேவையில்லாத இடுப்பு வலி, தேவையில்லாத இடுப்பு, தேவையில்லாத கால் வலி, தேவையில்லாத கால், ஆமா, தேவையில்லாத காது வலி, தேவையில்லாத. ஏன் தெரியுமா? கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கிறத கேட்டு காது வலிக்குது எனக்கு சில நேரத்தில். எதுக்குடா பேசுறீங்க? ஐயோ சாமியே நிப்பாட்டுக்கடா, புரியல, காது வலிக்க பேசுகிறான். அப்போ தேவையில்லாத காது வலியை நிப்பாட்டணும். அதுக்கு நம்ம தான் டாக்டர்கிட்ட போகணும் காது வலியை நிப்பாட்டுறதுக்கு. எந்த டாக்டர்கிட்ட? ஆண்டவர் சொல்கிறார், என்ன நல்லா கவனியா வசனத்தை. நான் எதையோ பேசிகிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்காதீங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா ஐயா, தேவையில்லாத சமாதானத்தை கெடுக்கிற தலைவலியெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து, உபத்திரவத்தெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து நகர்த்திரு. அதற்கு என் வல்லமை உனக்கு வேணும் அப்படின்னு வாங்கி டமார்னு ஒரே போடு போட்டுருங்க. எப்படி? ஒருத்தன் ஒரு வீட்டில் இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்த்துனான். நல்லா கவனிங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்த்துனான். இந்த லவ் பேர்டு பிடிக்கிறதுக்கு ஒரு பூனை வந்துச்சு. இந்த பூனை வந்து அந்த கேஜை போட்டு டமார் டுமான்னு அடிக்கும் பொழுது அந்த கதவு ஓப்பன் ஆயிடுச்சு. கதவு ஓப்பன் ஆனோன்னா அது பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பறந்து கீழே விழுந்துருச்சு. எப்படி கீழே விழுந்துருச்சுன்னா கீழே உட்காந்துருச்சு. அது பறந்து ஒரு மேலே இடத்துலேருந்து பறந்து. இப்போ இந்த பூனை பிடிக்கிறதுக்கு இங்கே தாண்டுது. இந்த பூனையினுடைய சத்தமும் இந்த பறவையினுடைய சத்தத்தையும் கேட்டு அந்த வீட்டில் இருந்த ஓனர் வேகமாக வந்து செருப்பை கலட்டி அந்த பூனையை அடிக்கிறேன்னு சொல்லி ஒரே போடு போட்டான் பாருங்க. அந்த பூனைக்கு பதிலாக அந்த கிளியை கொண்டுட்டான். என்ன பண்ணிட்டான்? அடிக்க வேண்டிய பூனையை அடிக்கிறேன்னு போட்டான் பாருங்க. அந்த கிளி ஒரே அடி நசுங்கி போச்சு. இதுக்கு விட்டுருந்தா அந்த பூனையே சாப்பிட்டு போயிருக்கு. இதுலேருந்து என்ன புரிஞ்சுது? என்ன குறுகுறுன்னு பார்க்குறீங்க?
த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா எல்லாரையும் சிரிக்கிறீங்க, என்னைய பார்த்து சிரிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. நேற்று தான் பார்த்தேன் இந்த வீடியோவை. நான் நினச்சிருந்தேன், அட பாவி மனுஷா, கம்முன்னு விட்டுருந்தா கூட அந்த பூனை ஏதோ சண்டை போட்டு அது கூட பறந்து போயிருக்கும்டா. நீ பூனைகிட்ட இருந்து காப்பாற்றுறேன்னு சொல்லி நீயே கொண்டு விட்டியே. நிறைய நேரம் உபத்திரவத்தை எதுவென்று தெரியாமலே நம்மளைவே டமார்னு ஓட்டுட்டு அடிச்சுக்கிட்டு அடிக்குது. அடிக்க வேண்டியது உபத்திரவத்தை அடிக்கிறேன்னு சொல்லி என்னை அடிச்சுக்கிறேன். சில நேரத்தில் பார்த்தீங்களா, வேகமாக போவோம், அந்த கார்னர் திரும்ப டங்குன்னு கால், ஐயோ. இப்போ என்னன்னா, நம்ம அடி வாங்கினால பொறுத்துக்குவோம். இதே வேற ஒருத்தர் அடிச்சிருந்தான் அவன் காலையே துண்டாக்கிடுவோம். நிறைய நேரம் பாருங்க, இந்த சுண்டு விரல அடிச்சு இப்படி கிராஸ் ஆயிரும். உபத்திரவம் எதுன்னு தெரியாமலே நாம் உபத்திரப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், உலகத்தில் உபத்திரம் உண்டு தான், ஆனால் எந்த உபத்திரம் உனக்கு வேணுங்கிறத பார்த்து அதை அனுபவி. அல்லேலூயா சொல்லுங்க. தேவையில்லாதது எல்லாத்தையும். ஆமாம், வாசிக்கலாமா? நம்பர் 3. நம்பர் 1 என்னது? உறுதி. நம்பர் 2 அந்த பவர் வேணும். கண்டிப்பாக அந்த பவரை வாங்கிக்கோங்க. அந்த பவரை வாங்கிட்டு வேணுங்கிறத வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சிம்பிள் திங். நம்பர் 3, the commission of the risen Christ. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய ஆணை. கமிஷன், ஆணை என்ன? நம்பர் 1 உறுதி, நம்பர் 2 வல்லமை. எஸ், வல்லமை. நம்பர் 3 கமிஷன், ஆணை. வாசிக்கலாமா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-20 வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தெளிவாக சொல்கிறார். இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், எனக்கு ஆல் அத்தாரிட்டி, ஐ ஹேவ் ஆல் அத்தாரிட்டி, எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்க 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அதுதான் பாயிண்ட். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். சோ நல்லா கவனிங்க, இதுல 3 விஷயம் இருக்கு இந்த பாயிண்ட்ல. 18ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 18 வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 1, நம்பிக்கையுடன் செல்லுங்கள். இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. 18 தெரியுமா? நம்பிக்கையோட சொல்லணும். என்னோட உயிர்த்தெழுந்த தேவனை பற்றி சொல்லுவதற்கு நம்பிக்கையோட சொல்லணும். நிறைய நேரம் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கே நமக்கு யோசனை. இவங்க என்ன நினச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினச்சிருவாங்களோ, இவங்க எப்படி எடுத்துக்குவாங்களோ, அவங்க அப்படி எடுத்துக்குவாங்களோ. நல்லா கவனிங்க. உயிர்த்தெழுந்த தேவனுடைய ஆணையே என்ன தெரியுமா? கமாண்ட்மெண்ட், கமிஷன் என்ன தெரியுமா? ஆணை. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆணையே, எனக்கு சகல அதிகாரமும் வானத்தில் பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எப்படியும் பிரச்சனை வரதான் செய்யும். உலகத்தில் உபத்திரமும் உண்டு, பிரச்சனை வரதான் செய்யும். கடைசி வரைக்கும் பிரச்சனை. நம்பர் 1 என்னது? உறுதி. நம்பர் 2 என்னது? வல்லமை. இந்த உறுதியை பெற்றுக்கொண்டு வல்லமை பெற்றுக்கொண்டு, இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டபடினால நமக்கு பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனை வருதுங்கிறதுனால நம்ம அமைதியாக இருக்கிறோம், பிரச்சனை வந்துரும்னு. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் சகல அதிகாரமும் வானத்தில் பூமியில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு செல்லுங்கள். அந்த நம்பிக்கையோட ஆண்டுடைய வார்த்தை சொல்லுங்க. பிரச்சனை வரதான் செய்யும். சிலவன் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வருவான், சிலவன் வம்பிழுக்கிறதுக்குன்னே வருவான். வி வாண்ட் டு ஐடென்டிஃபை. நம்ம அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி
கர்த்தருடைய ஆணையை செயல்படுத்தணும், கர்த்தருடைய கமிஷனை செயல்படுத்தணும். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா இதுதான். கடைசி உயிர்த்தெழுந்த தேவனுடைய அந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த தேவனுடைய அந்த உறுதி என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். இந்த ஆணை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆணையை செஞ்சு தான் ஆகணும். நிறைய நேரம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்கிறதே இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம எவ்வளவு செய்கிறோங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை நம்ம எவ்வளவு செஞ்சிட்ருக்கிறோம்? கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலை ஜாப், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜாப் அதுதான் வேலை. அந்த வேலையை எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் எப்படியாக நம்ம செஞ்சிட்ருக்கிறோம்? அந்த ஆணையை கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறோமா? நம்பிக்கையோடு செல்லுங்கள், இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அடுத்து 19 வசனம் என்னது? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. நம்பர் 2 என்ன தெரியுமா? நோக்கத்துடன் செல்லுங்கள். சீடர்களை உருவாக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்பர் 1 என்னது இந்த வசனத்தில்? நம்பிக்கையோட செல்லணும். நம்பர் 2 நோக்கத்தோட செல்லணும். நம்பிக்கை, நோக்கம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நம்பிக்கையோட, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நோக்கத்தோட போகணும். நம்ம நோக்கத்தை நிறைய நேரம் மறந்துட்டோம். நோக்கத்தை மறந்துட்டோம், திட்டத்தை மறந்துட்டோம், தேவன் நோக்கம் கமிஷனை மறந்துட்டோம். தேவன் கொடுத்த திட்டம், தேவன் என் கையில் கொடுக்கப்பட்ட நோக்கம் மறந்துட்டோம். நமக்கு தேவனுடைய நோக்கம் என்னங்கிறது தெளிவாக தெரியுது, ஆனால் நம்ம செயல்படுகிறது இல்லை. தேவனுடைய திட்டம் என்னவென்று நமக்கு தெரியும், ஆனாலும் நாம் செய்கிறது இல்லை. மூணாவது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மூணாவது என்ன தெரியுமா? உறுதியுடன் செல்லுங்கள். இயேசு இப்பொழுது நம்முடன் இருக்கிறார். ஃபஸ்ட்டு நம்பிக்கையுடன் போகணும், ரெண்டாவது நோக்கத்துடன் போகணும், மூணாவது உறுதியுடன் போகணும். 3 விஷயம். முதல்ல என்னது? நம்பிக்கையுடன் போகணும், அந்த உறுதி, உயிர் தெழுந்த உறுதி. நம்பர் 2 என்னது? வல்லமை. வல்லமை தான் நோக்கத்தை தள்ளுது. மூணாவது கமிஷன், ஆணை. என்னது? அந்த ஆணை என்னை உறுதியுடன் தள்ளுகுது. ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த 3வது வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள். உங்களுக்கு பைபிள் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்குது, கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் படித்தாதான் நிறைய சந்தேகமே வரும். நம்ம படிக்கிறதே இல்லை, அதனால சந்தேகம் வராது. ஏன்னா படித்தாதான் சந்தேகம் வரும். படிக்காததுனால சந்தேகம்ங்கிறதே கிடையாது. நமக்கு படித்தாதான் தெரிஞ்சு கொள்ள முடியும், தெரிந்து கொள்வதே கிடையாது. ஏன்னா படிக்கிறது இல்லை. கர்த்தருடைய ஆணை என்ன தெரியுமா? கமிஷன், சகல ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கணும்னா நான் இதை படித்தாதான் ஆமாம் சொல்ல முடியும். நான் படிக்காதனால சுவிசேஷம் சொல்கிறதுக்கு சொல்லுங்கள் யோசிக்கிறேன். நிறையா பைபிளில் இருக்கிறத படிக்காதனால தான் சபைகளும் ஊழியர்களும் ஆர்கனைசேஷனும் தப்பாக போயிட்டுருக்குது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சத்தியத்தை சத்தியமாய் படிக்காதனால, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் நாங்கள் கை கொள்ளும்படி எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். என்ன உபதேசம்? நம்ம கையில் இருக்கிற எல்லா உபதேசமும் இதுதான். இதில் இருக்கிற சகல உபதேசம் தான் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட உபதேசம். இதில் இல்லாதது தேவனால் கொடுக்கப்பட்ட உபதேசம் அல்ல. இதை விட்டு வேற உபதேசத்தை பேசினால் அது உபதேசம் அல்ல. ஆனால் ஜனங்கள் இது இல்லாதவைகளை விரும்புகிறார்கள், இதில் இருக்கிறவைகளை விரும்புவது இல்லை.
கர்த்தர் அழகா சொல்றார், ஆண்டுடைய வார்த்தை அழகா சொல்றார். அந்த உபதேசத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தி கிரேட் கமிஷன். அதுதான் சொல்லுங்க. தி கிரேட் கமிஷன். முடிச்சிட்டேன் நான். ஒரு 5 நிமிஷம் இருக்கு எனக்கு. தி கிரேட் கமிஷன் என்ன தெரியுமா? உபதேசம் தான், டாக்டரின். இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை புரிந்து கொண்டாதான், உயிர்த்தெழுந்த தேவனுடைய சத்தியத்தை படித்து புரிந்து கொண்டாதான் அந்த சத்தியத்தின் உயிர்த்தெழுந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கும். ஆமென். That is called the great commission. இதுதான் இந்த கிரேட் ஆணை, இந்த பெரிய ஆணை. அதுதான் என்னை விடுதலையாக்குற ஆணை, உயிர்த்தெழுந்த தேவனுடைய விடுதலையின் ஆணை. இந்த பைபிள் தான். ஆமென். உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டா, ஜனங்கள் இப்பொழுது நிறைய ஜனங்கள் சத்தியத்தை விட்டு விலகிற காலமாகிவிட்டது. எப்படி? ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் ஜனங்கள் சத்தியத்தை விட்டு அநேகர் விலக ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையான சத்தியத்தை விட்டு விலக ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையான தேவனுடைய இந்த சத்தியத்தை படிக்கிறதும் இல்லை. உண்மையான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கும் ஆளு கம்மி ஆயிடுச்சு. அநேக சபை இந்த உண்மையான இந்த கிரேட் கமிஷனை சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. இந்த கமிஷன் ஆஃப் ரிசன் கிரைஸ்ட், உயிர்த்தெழுந்த தேவனுடைய கிறிஸ்துனுடைய ஆணையை நிறைய சபை சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. எல்லாம் பாரம்பரியத்துக்குள்ளே போக பழகிவிட்டார்கள். இப்பொழுது பாரம்பரியத்துக்குள்ளிருந்து வெளியே வந்தார்கள். இப்பொழுது மீண்டும் பாரம்பரியத்துக்குள்ளே போக ஜனங்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். பழைய பாரம்பரியம் வேண்டும் என்று ஜனங்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். சத்தியமெல்லாம் எங்களுக்கு வேணாம், பழைய பாரம்பரியம் தான் எங்களுக்கு வேணும். திரும்பியும் பழைய நிலைமை வந்து விட்டுருது. எப்படி? பழசுலேருந்து மாறிச்சு, இப்போ திரும்பியும் பழைய நிலைமைக்கு திரும்பி கொண்டு இருக்கிறது சபை. உயிர்த்தெழுந்த தேவனுடைய கமிஷன் என்ன? எல்லா ஜனங்களையும் ஆண்டருக்குள்ளே நடத்தணும். ஆனால் நம்மளே இப்போ குழம்பி போய் இங்கே ஞானஸ்தானமா, அந்த ஞானஸ்தானமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாம். இப்போ நமக்குள்ளேயே குழப்பத்தில் இருக்கிறனால வெளியில் இருக்கிறவனை நடத்த முடியல. இப்போ என்ன பிரச்சனைனா, நமக்குள்ளேயே பலவிதமான குழப்பம். இது சரியா தவறா, இவன் அங்கே போனால் இதை சொல்கிறான், இவன் இங்கே போனால் இதை சொல்கிறான், இவன் அங்கே போனால் அதை ஒன்று சொல்கிறான், இதை ஒன்று சொல்கிறான், எல்லாமே போட்டு குழப்புது. சரி, இங்கேயும் போய் முங்கிக்குவோம், அங்கேயும் போய் முங்கிக்குவோம், இங்கேயும் போய் முங்கிக்குவோம். இவன் கேட்டாலும் ஆமாங்கன்னு சொல்லிடலாம், அவன் கேட்டாலும் ஆமாங்கன்னு சொல்லிடலாம், இவன் கேட்டாலும் ஆமாங்கன்னு சொல்லிடலாம். நான் எல்லா பக்கமும் எல்லாத்துக்கும் எல்லாமுமா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிக்கலான்னு எல்லாமே ரசத்தையும் ஊற்றி, குழம்பையும் ஊற்றி, தயிரையும் ஊற்றி, குருமா ஊற்றி, எல்லாத்தையும் ஊற்றி ரசமாக குடிச்சிட்டான். நாய் தன் தின்னதை கக்கினதை தின்னுமாம். நான் சொல்லலை, பைபிள் வசனம் தான் இருக்குது. அது மாதிரி ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்? இன்னும் நம்முடைய நோக்கத்தை மறந்து விட்டு, அதனால தான் ஏன் இதை மட்டும் டைம் எடுத்து தெரியுமா? இதுதான் பாயிண்ட். நம்பிக்கையோடு செல்லுங்கள். இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துல இருந்து கடந்து போகணும். அடுத்தது என்னது? நோக்கத்தோடு கடந்து போங்க இந்த இடத்த விட்டு. அடுத்தது உறுதியுடன் போங்க. ஏதோ போன வருஷம் குட் ஃப்ரைடேக்கு வந்தேன், போன வருஷம் ரிசரக்ஷனுக்கு வந்தேன், அதே மாதிரி இந்த வருஷம் குட் ஃப்ரைடேக்கு வந்தேன், அதே மாதிரி இந்த வருடமும் உயிர்த்தெழுதுக்கு வந்தேன். இந்த வீட்டுக்கு போன ஆண்டவர் உயிர்த்தெழுதுட்டார், பிரியாணியை போடுங்கடா. பிரியாணி என்னைக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, எனக்கு எல்லா நாளுமே சண்டே தான். சண்டே இஸ் நாட் ஒன்லி சண்டே. நிறைய பேர்த்துக்கு சண்டேல தான் நான் வெஜிடேரியன். எனக்கு சண்டே நான் நான் வெஜிடேரியன் எடுக்கவே மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். தெரியுமா? ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் ஸ்பெஷலான நாள், எனக்கு ஸ்பெஷல் நாள் கிடையாது. ஐ எம் டிஃப்ரெண்ட். எனக்கு எல்லா நாளுமே காட்ஸ் ஸ்பெஷல் டே. இப்போ நினச்சேன்னா இன்னைக்கு இப்போ நினச்சா உடனே போய் சாப்பிட்றலாம், அவ்வளோதான். நமக்கு இன்னைக்கு எடுத்து சாப்பிடணுங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்பெஷல். கர்த்தர் எல்லா நாளையும் ஸ்பெஷல் டேவாக தான் வச்சுருக்கிறார் எனக்காக. நான் அந்த பாடல் வரியில் பாடுவேன், எனக்காகவே. ஆமாம், இந்த இப்போ கடைக்கு போனால் இப்போ எனக்காக சொல்லுங்க, எனக்காக
எனக்காகவே ஒருத்தன் கடையை திறந்து வச்சிருப்பான். எப்பொழுதும் இந்த ஆர்டர் போடலாம் ஆன்லைன்ல. வானங்களில் போனை திறந்தாவே போதும், திறப்பவரே. பெரிய பெரிய நோக்கத்தை எல்லாம் மறந்துட்டு சின்ன சின்ன நோக்கத்தை எல்லாம் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சோறு பெருசு இல்ல, சொர்க்கம் பெருசு. ஆனா நமக்கு சோறு பெருசா இருக்குது. சொல்லுங்க, சொர்க்கம். ஆமா, உலகத்தை அப்படித்தானே சொல்றது தப்பு இல்ல. சொர்க்கம், வானம் திறக்கணும், பரலோகம் திறக்கணும். பரலோகம் தான் எனக்கு பெருசு. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த தேவன் அங்கே தான் இருக்கிறார். அவர் அங்கிருந்து தான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகத்திலிருந்து மனு உத்தரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவன் எங்களுக்கு தெரியுமா? நான் பரலோகத்துக்கு போகணும். ஐயா, நோக்கத்தை இன்றைய நம்மளுடைய பதில், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோமா? தான் இந்த பாயிண்டோட அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இன்னைக்கு நம்முடைய பதில் என்னவா இருக்கணும் சொல்லுங்க. ஒரு கேள்வி இங்கே இருக்குது, அந்த கேள்வி மறைஞ்சிருச்சு. அந்த பின்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கனால தெரியும் உங்களுக்கு, பின்னாடி பிக்சர் இருக்குன்னு. பின்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்குது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் செய்தியை நாம் பகிர்ந்து ரைட். அடுத்தது, இயேசு நம்மில் உண்மையிலே உயிருடன் இருப்பது போல் நாம். எனக்கு நேற்று ஒரு பதிவு வந்துச்சு. என்ன பதிவு தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ ஒரு வட்டாரம் ஒரு சினிமா தேட்டருக்கு போயிருக்கு படம் பார்க்குறதுக்கு. வெளியில் வரும்போது சபையில் உள்ள விசுவாசிகள் பார்த்து விட்டார்கள். தம்பிங்களா, எங்கே உள்ளேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு பையன் சொல்கிறான், இயேசுவை பார்க்க தேட்டருக்கு போனோம். என்னது? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இயேசுவை பார்க்க தியேட்டருக்கு போனோம். நல்லா இருக்குல்ல பதில்? இயேசு தியேட்டரில் உட்காந்துருக்கிறாரா? இப்போ இருக்க கலாச்சாரம், இப்போ இருக்கிற கலாச்சாரங்கள், இப்போ இருக்கிற வாலிபர்கள், இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே வித்தியாசமாகவும் வித்தியாசமான பேச்சிலையும் வித்தியாசமான செயலையும் அவர்கள் நோக்கத்தை மறந்து இயேசு நம்மில் உண்மையிலே உயிருடன் இருப்பது போல் நாம் வாழ்கிறோமா? இயேசுவை தியேட்டரில் பார்க்க வந்தேன்னு சொல்கிறான். எங்கே பார்க்க வந்தேன்? ஆமாம், நல்லா கவனிங்க. இந்த 2 பாயிண்ட் நம்மக்கிட்ட இன்றைக்கி கேட்கணும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோமா? நம்பர் 2, இயேசு உண்மையிலேயே எனக்குள்ளே வாழ்கிறாரா? இயேசு உண்மையிலேயே எனக்குள்ளே வாழ்கிறாரா? சொல்லுங்க, இயேசு உண்மையிலேயே எனக்குள்ளே வாழ்கிறாரா? நான் உங்களை சினிமா பார்க்க வேணாம்னு சொல்ல, பாருங்க. இயேசுவை விட அந்த சினிமா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருச்சுன்னா எத்தனை சினிமா வேணாலும் பாருங்க. இயேசுவை விட அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருதுன்னா நீங்கள் தாராளமாக 6 மணி நேரம் கூட உட்காந்து சினிமா பாருங்கள். தண்ணி அடிக்கணுமா? நல்லா அடிங்க, தப்பு இல்லை. இயேசுவை விட சமாதானம் தண்ணி அடிக்கிறது கொடுத்துருச்சுன்னா தண்ணி அடிங்க. போதையில் நேற்று கடைக்கு போயிருந்தேன், காந்தி கிராமத்துக்கு, கிருஷ்ணாவுக்கு போயிருந்தேன். ஒரு தாயாரும் அவருடைய தாயாரும் ஒடியாந்து அங்கே தவிச்சிட்டு ஒடியாந்து ரோட்டில் நின்று, ஐயா என் பையனை பார்த்தீங்களா அப்படின்னு. நான் அமைதியாக நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தேன். நேற்று நைட்டு ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு 5000 ரூபா காசு வாங்கிட்டு வந்தான். எங்கே கிடக்கிறான்னு தெரில.
இந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த பையனை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு அழுது கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த விஜயகிருஷ்ணாவில் இருக்கிற செக்யூரிட்டி சொன்னார், இந்த பையனா இன்னைக்கு காலை வரைக்கும் ஓவர் போதையில் எங்கே கிடக்கிறான்னு தெரியாமல் இங்கே தாம்மா கிடந்தான். ஐயா 5000 ரூபா காசு அவங்ககிட்ட இருந்துச்சுங்க ஐயா. அப்போ அந்த செக்யூரிட்டி சொன்னார், அதெல்லாம் கண்டிப்பாக இந்நேரம் அவன் போதையில் இருக்கிறான், அவனே எங்கே கிடக்கிறான்னு தெரியல, எங்கே இருக்கிறான்னு தெரியாமல் இருக்கிறான், அந்த காசையாக விட்டு வச்சுருப்பாங்க, இந்நேரம் எல்லாம் போயிருக்கும். அந்த டாஸ்மார்க்குள்ளே போய் பாருங்க, கிடந்தாலும் கிடப்பான். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு பெத்த தாய்க்கு தன் மகன் கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த டாஸ்மார்க்குள்ளே போய் பார்த்துட்டு வா. நான் சகலத்தையும் நின்று பார்த்துட்டு இருக்கேன். ஜனங்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் பொழுது வேதனைக்குரிய காரியம். உயிர்த்தெழுந்த தேவனை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேனா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நான் என்னிடத்திலிருந்து மற்றவருக்கு வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறேனா? என்னுடைய சுயநலம் பெருசு, நான் 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 என்று அவர் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு நான் உயிரோடு இல்லை. கரெக்ட் தானே? அவர் சுயநலமாய் நினைத்திருந்தால் சிலுவையை அவர் தூக்கியிருக்கவே மாட்டார். அவர் சுயநலமாய் நினைச்சிருந்தால் நான் பஞ்ச பரதேசி, சோத்துக்கு செத்தவனா ரோட்டில் அடைஞ்சிருப்பேன், இல்லைன்னா எங்கேயோ பொறுக்கியா இருந்திருப்பேன். இன்னைக்கு இங்கே நிற்று ஆண்டவுடைய உபதேசத்தை பேசுகிறேன் என்றால் தேவன் போட்ட பிச்சை. அவர் சிலுவையை சுமந்தபடியினால நான் சிலுவையை சுமக்காம இருக்கிறேன். இன்னைக்கும் சொல்றார், உங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல வைங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கும் சொல்றாரு. உயிர்த்தெழுந்த தேவனுடைய நாமத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேனா? சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த தேவனுடைய இயேசு நம்மில் உண்மையிலே உயிருடன் இருப்பது போல. அந்த கேள்வி மிகப்பெரிய கேள்விங்க. என்னைய பார்க்குறீங்களா? கொஞ்சம் யோசிங்க இந்த கேள்வியை. நான் முடிச்சிட்டேன். இயேசு நம்மில் உண்மையிலே உயிருடன் இருப்பது போல நாம் வாழ்கிறோமா? பிறரை நேசிக்கணும், நேசிக்க பழகணும், பிறர் விட்டு அன்பு காட்டணும், பிறரை மன்னிக்கணும், பிறரை எஸ் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு பாட்டு வாங்கப்பா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவா சீராட்டுவா, தாலாட்டுவா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. சொல்லுங்க பார்க்கலாம். கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா.
ஆவியினாலே ஆவியினாலே அபிஷேகம் செய்து ஆவியினாலே அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை சொல்லுங்க பார்க்கலாம். கைவிட மாட்டார், கைவிடவே இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அவர் கைவிடாத தேவன், அவர் கைவிடாத தேவன். எத்தனை மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த உயிர் தெழுந்த நாளில் நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. மூணு விஷயம். தகுதி, நம்பர் 2 வல்லமை, நம்பர் 3 கமிஷன், ஆணை. தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறாருங்க. நம்பர் 2 தேவனுடைய வல்லமை எனக்கு தேவை, உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு வேணும். நம்பர் 3 உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு ஆணை இடுகிறது. அந்த ஆணை என்னவென்றால் கிரேட் கமிஷன். என்ன தெரியுமா? எல்லா ஜனங்களுக்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். உயிர்த்தெழுந்த தேவனுடைய அந்த அன்பு, அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியே. உயிர்த்தெழுந்த தேவனுடைய வாழ்க்கையை, எஸ், am I living like God? am I following him? நான் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறேனா? அவரை போலவே பவுல் சொல்றார், என்னை போலவே அவரை போலவே மாற வேண்டும் என்று எனக்கு விருப்பமாக இருக்கிறது. தி கிரேட் கமிஷன், உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தது தான். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு உயிர்த்தெழுந்த நாளில், ஆண்டவரே, நாங்கள் உம்மை போலவே வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். நாங்கள் உம்மை போலவே வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். நாங்கள் உம்மை போலவே வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களை தகுதிப்படுத்தி, எங்களை உறுதிப்படுத்தி, ஆண்டவரே, வல்லமையினால் எங்களை நிரப்பி அந்த ஆணையில் எங்களை நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரை ஆளுகை செய்து வழிநடத்துகிறாக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சிகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்.